Hello students, welcome to Farker Academy. நான் உங்கள் பாலபஸ்ரன். நிறைய பேர் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் டி மெயின்ஸ்க்கு படிக்கலாமா வேண்டாமா நமக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்படின்ட்டு லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 குரூப் டிக்கான ப்ரிலிமினரி கட் ஆஃப் வந்து டீட்டெயிலில் பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவு வந்து எடுத்துக்கோங்க. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குரூப் 4 பேட்ச் வந்து நம்ம 2025க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு குரூப் 4 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு நினைக்கிறவங்க அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த குரூப் 2 குரூப் டி கட் ஆஃப் ப்ரிலிமினரி கட் ஆஃப் வந்து பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்துரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி. இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு ஒரு 507 வேக்கண்ட் இருக்குது அண்ட் குரூப் 2ஏக்கு ஒரு 1820 வேக்கண்ட் இருக்குது. ஸோ 1:10 ரேஷியோவில் வந்து எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறது பட்சத்தில் இந்த ரெண்டு கூட்டினா வந்து ஒரு 23,000 பேருக்கு மேலே 24,000 பேர் எடுப்பாங்க அப்படின்ட்டு நான் கூட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆனால் அப்படி எடுக்க மாட்டாங்க, அது வந்து தப்பு. ஓகேவா? ஏன்னா வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போதே குரூப் 2க்கு நீங்கள் எழுதுறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, குரூப் 2ஏக்கு எழுதுறீங்களா அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க, நான் ரெண்டுக்கும் எழுதுறீங்களா அப்படின்ட்டு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 எழுதுகிறேன் குரூப் 2ஏ எழுதுறேன்னு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த குரூப் 2ஏல இப்போ ஒரு 5,000 பேர் எடுக்கிறாங்கன்னா அந்த 5,000 பேர் வந்து குரூப் 2ல் இங்கே வாங்க. இந்த கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ 1:10 ரேஷியோவில் வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதில் வந்து 5,000 பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரவுண்டாக. அப்போ இந்த 5,000 பேரும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2ஏவும் எழுத முடியும். அப்போ இங்கே வந்து 18,000 பேர் வந்து எடுக்க மாட்டாங்க. இந்த 5,000 கழிச்சுட்டா இங்கே எத்தனை பேர் எடுப்பாங்க? 13,000 பேர் தான் எடுப்பாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 20 இந்த 27 இதெல்லாம் ஆட் பண்ணும்போது ஒரு 19,000 பேர் வரைக்கும், ஒரு 18,500லேருந்து நிறைய பேர் பார்டரில் இருப்பாங்க. ஸோ 19,000 பேர் வரைக்கும் எடுப்பாங்க. ஓகேவா? இதை வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 23,000 24,000 பேர் வந்து எடுக்க மாட்டாங்க. 1:10 ரேஷியோவில் இப்படி தான் எடுப்பாங்க. ஏன்னா குரூப் 2வில் உள்ள இந்த 5,000 வேக்கண்ட்டும் இந்த இதில் உள்ளவங்க எலிஜிபிள் தானே. இப்போ 2க்கு செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க 2ஏவும் வந்து எழுதலாம். அப்போது இந்த 5,000 வேக்கண்ட்டும் இதில் வந்துடும். அப்போ இந்த 1,800களை வந்து பார்த்திங்கன்னா 500 போயிட்டு 500 பேர் இங்கே எழுதுகிறாங்க. அப்போ இந்த மாதிரி தான் வந்து வரும் ஆல்ரெடி செலக்ட் பண்ண. ஸோ 18 to 18,500லேருந்து 19,000 பேர் வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ சேலஞ்சு பண்ணுவதற்கு செப்டம்பர் 30 வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அக்டோபர் நவம்பர் இந்த 2 மாதம் பேப்பர் திருத்துவதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். ஒரு டிசம்பர் மாதம் ஆனுவல் பிளானருக்கு பிறகு இல்லை ஆனுவல் பிளானருக்கு முன்னாடி இந்த டைமில் வந்து ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். மெயின்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மார்ச். ஓகேவா? மார்ச் அல்லது ஏப்ரல் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்ட்டு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 மாதங்கள் வந்து இருக்கிறது. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் வரும்னா, இப்போ அகாடமிக்கு நம்ம சேருதோம் ஆனால் ப்ரிலிமினரி நம்ம பாஸ் ஆகலைன்னா நம்ம மணி வேஸ்ட் ஆகிருமா? ஏன்னா வந்து ஒரு அகாடமியில் சேரும்போது எப்படி 20,000 50,000 நிறைய காசு வச்சுருக்காங்க 10,000 அப்படின்ட்டு. ஸோ எதுவாக இருந்தாலும் 1,000 2,000 இருந்தாலும் நம்ம மணி வேஸ்ட் ஆகுமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு திங்கிங் வருது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் டு டிசம்பர் வந்து ஓன் ஸ்டடி பண்ணுவது ஒரு பெஸ்ட் மெத்தட். உங்களுக்கு கொஞ்சம் பார்டரில் தான் இருக்குதுமா இருக்குது கிடைக்கும் கிடைக்காது அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குன்னா ஓன் ஸ்டடி, இந்த டவுட்டாக இருக்கிறவங்க பார்டரில் இருக்கிறவங்க இந்த ஒரு 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஓன் ஸ்டடி பண்ணுங்கள். ஓன் ஸ்டடி என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஓன் ஸ்டடி பண்ணலாம் 100 ஐடியா இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கு. அதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ உதாரணத்திற்கு இந்த குரூப் 2ஏவை வந்து காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த குரூப் 2ஏல வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டை கூட விட்டுருங்க. இந்த யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3 இந்த 4 5 இதை கூட விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த பார்ட் பி கொடுத்துருக்கா. பார்ட் பியில் இந்த மேக்ஸ் ஒரு 27 டாபிக் கொடுத்துருக்கா. இந்த 27 டாப்பிக்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதற்கான புக்கு வந்து தேடுங்க. இதற்கான புக்கு வந்து இருக்கும், நிறைய புக்கு இருக்கும். ஆர்எஸ் அகர்வால் தானே, ஆர்எஸ் அகர்வால் புக்கெலாம் இதில் இருக்குது. இதில் உள்ள எல்லா கண்டென்ட்டும் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கும். அந்த புக்கை வாங்கி பாருங்கள். யூடியூப் சேனல் அடிங்க அனாலஜி டாபிக் அப்படின்னு அடித்து பாருங்கள். அதில் உள்ள மாடல் வரும். அடுத்து ஆர்எஸ் அகர்வால் பாருங்கள். அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டீகோடிங், ரிலேஷன்ஸ், கான்செப்ட், பசில், டைஸு அப்படின்ட்டு இதில் எத்தனை இருக்குது? 27 டாபிக் இருக்குது. ஓகேவா? நீங்கள் இதில் ஒரு டாப்பிக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஒரு 2 நாள் ஆனால் கூட 27 டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ண எத்தனை நாள் ஆகிரும்? ஒரு 50-60 நாள், மினிமம் 60 நாட்கள் ஆகும். ஸோ 60 நாட்கள் இதை அழகாக வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணலாம்.
அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இருந்தெல்லாம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சவனுக்கு கேட்குறது மாதிரி இல்லை. அப்போது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட்னா இந்த தேவீரா இலக்கணம் புக்கு இருக்கா, தேவீரா இலக்கணம் புக்கு, அந்த புக்கை வாங்குங்க. அந்த புக்கை வாங்கி அதில் உள்ள இலக்கண கான்செப்ட் அந்த இலக்கணத்தை படிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள இலக்கணம் வந்து ஃபுல்லாக படிங்க. 11th 12th உள்ள இலக்கணம், 11th 12th இலக்கணம் கொஞ்சம் டீப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. நியூ புக்கு ஓல்டு புக்கு அப்படின்ட்டு புக்கில் உள்ள இலக்கணத்தை கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து படிங்க. புக்கில் உள்ளது ஓகேவா, இவ்வளோ டாபிக் இருக்கா, இந்த 21 டாப்பிக்கும் படிங்க. படிச்சுட்டு அடுத்த இந்த தேவீரா புக்கு இதில் உள்ள இலக்கணத்தை படிங்க. இதை படிப்பதற்கு கண்டிப்பாக ஒரு 30 days ஆகிரும். அப்போ 90 days இதுவே முடிஞ்சிடும். இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வாங்க. என்னது நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம் பண்பாடு, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்கடேசன் புக்கு இருக்குல்ல, அதோடைய இந்த வரலாறு புக்கு வந்து படிக்கலாம். வெங்கடேசனுடைய புக்கு ஓகேவா, அந்த புக்கு படிக்கலாம். வெங்கடேசன் அவர்களுடைய புக்கு. இதிலும் வந்து யூனிட் 9 இது. இதில் யூனிட் 9 பாலிட்டி இருக்குது. பாலிட்டிக்கு இதுலேயும் பாலிட்டி வரும். இந்த பாலிட்டிக்கெலாம் வந்து புக்கிலேருந்து கேட்க மாட்டான். இந்த வெங்கடேசன் எழுதியிருக்கு அந்த புக்கு, இந்த யூனிட் 9க்கும் வெங்கடேசன் எழுதியிருப்பார் அந்த புக்கு, ஸ்கீம்ஸு, இதெல்லாம் வந்து படிக்கலாம். அடுத்தது இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓகேவா, இதுக்கு வந்து இங்கிலீஷ் புக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது இந்த தமிழ்நாட்டு பொருளாதார சமூக சோசியல் இஷ்யூஸ்க்கெலாம் வந்து ரீசெண்டாக ஒருத்தர் ஒரு புக்கு போட்டிருந்தார். அந்த புக்கு பேர் வந்து எனக்கு மறந்துட்டு, தமிழில் வந்து போட்டிருப்பாங்க, சிவராமனா ஏதோ வரும். ஸோ அந்த புக்கெல்லாம் வாங்கி படிக்கலாம். அடுத்து இந்த ஜாகிரஃபி இந்த இது ஓகே, உங்களால் எவ்வளவு இப்போதுக்குள்ளே படிக்க முடியுமோ அதை வந்து படிக்கலாம். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே வந்து நீங்கள் குரூப் 2க்கு கிடைக்கும். ஏன்னா குரூப் 2க்கு கிடைக்கிது அப்படின்ட்டு வருதவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சரி குரூப் 2க்கு கிடைச்சா அங்கிட்டு மாறிக்கிடும், இல்லைனா அது வரைக்கும் குரூப் 2A படிக்கலான்ட்டு இருப்பாங்க. அதற்காண்டி தான் நான் குரூப் 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். அடுத்தது 100 அட்வைஸ் வந்து உங்களுக்கு வரும். 100 அட்வைஸ் கேட்டாலும் முடிவு வந்து உங்களுடையது. நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல தெளிவாக வந்துருங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2வும் கிளியராக இருக்கும், குரூப் 2Aவும் கிளியராக இருக்கும். ரெண்டு இதுக்குமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எதுக்கு படிக்கலான்ட்டு ஒரு டவுட் இருக்கும். குரூப் 2க்கு படிக்கலாமா 2Aக்கு படிக்கலாமா, எது ஈஸி, எது நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு தோணும். ஸோ அதற்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள். குரூப் 2க்கு எப்படி படிக்கணும், 2Aக்கு என்ன எப்படி படிக்கணும், புக் லிஸ்ட் என்னது, இதையெல்லாம் நம்மளை படிக்க முடியுமா. நமக்கு இது வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸு, இது ரிட்டன் எக்ஸாமு, இது ஆப்ஜெக்டிவ் எக்ஸாமு ஓகேவா. அப்போ எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமை இங்கிலீஷில் எழுதுங்க, வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அடுத்தது வந்து கட் ஆஃப் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபீமேல் ரிசர்வேஷன் 30% ஒர்க் ஆகுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. ஒர்க் ஆகுது கஷ்டம். ஏன்னா இப்போ ஒரு 100 போஸ்டிங்கில் கண்டிப்பாக 30 பேர் இருக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். அதுதான் ரிசர்வேஷன். 30 பேர் கேர்ள்ஸு உமன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. 30 பேர் வரலன்னா தான் அங்கே கட் ஆஃப் குறையுமே தவிர, எனக்கு தெரிஞ்சு 30 இல்லை 100க்கு 50-60 பேரே வந்து கேர்ள்ஸ் அசால்ட்டாக வந்துடுவாங்க. அதனால் இங்கே வந்து இந்த ரிசர்வேஷன்லாம் வந்து யூஸ் ஆகுது. யாருக்கு தெரியுமா யூஸ் ஆகும், பிசி முஸ்லீமில் ஃபீமேல் கேட்டகரியில் இருப்பாங்கல்ல. ஏன்னா பிசி முஸ்லீமில் ஃபீமேலுக்கு வந்து மட்டும்தான் அந்த இதில் வந்து குறையும். அடுத்து எஸ்டி ஃபீமேலுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எஸ்சி எஸ்சி எல்லாம் அந்தளவுக்கு குறையுமான்னு எனக்கு தெரில. ஸோ இவங்க 2 பேருக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ ஜென்ரலாக குரூப் 2க்கு வந்து நான் படிக்கணும் அப்படின்னா 157 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருந்தால் நீங்கள் குரூப் 2க்கு படிங்க. ஜென்ரலாக பிசி எம்பிசியாக இருந்தால் 154 கொஸ்டின்ஸ் கிட்டே இருந்தாலே, அதற்கு மேலே இருந்தாலே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எஸ்சி எஸ்சியாக இருந்தீங்கன்னா இதில் இருந்து ஒரு 2 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின் குறையும். பிஎஸ்டிஎம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 3 to 5 கொஸ்டின். பிசி முஸ்லீமாக இருந்தால் ஒரு 3 to 5 கொஸ்டின் குறைய வாய்ப்பு இருக்குது. ஃபீமேலாக இருந்தால் ஒரு 5 கொஸ்டின் குறைய வாய்ப்பு இருக்குது. ஃபிசிக்கலி சேலஞ்சு எக்ஸ் சர்வீஸ் மேனு விடோ கேட்டகரினா ஒரு 10 to 15 கொஸ்டின் வரைக்கும் குறைய வந்து கான்செப்டாக குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ 2Aவாக இருக்குன்னா 145 கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2Aக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 140லேருந்து 145 வரைக்கும் இருக்குது. அப்போ நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கலாம். இந்த 3 to 6 மாதம் 3 மாதம் என்ன சொல்லியிருக்கோம்ல, இந்த கான்செப்டில் படிக்கலாம். ஏன்னா மொத்தமே 6 to 7 மாதம் தான் இருக்குது. 6 மாதம்னு வச்சுக்கோங்க. 6 மாதத்தில் நீங்கள் இவ்வளோத்தையும் முடிப்பதே மிக சிரமமான விஷயம் தான். பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் பாஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஸோ படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே வந்து பிலோ 140ன்னு வச்சுக்கோங்களேன். பிலோ 140 ஜென்ரல் கேட்டகரி, பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரினா வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்
இல்லை பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கஷ்டம்தான். மீதி யார் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்க வந்து ஒரு 140 கீழே வச்சுருக்காங்க. ஆனால் பிஎஸ்டிஎம் இருக்குது, ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஏதாட்டு இருக்குது, பிசி முஸ்லீம்லாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாட்டு இருக்குன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது என்னுடைய ப்ரிடிக்ஷன்னு நீங்கள் வச்சுக்கலாம், இல்லது இது என்னுடைய கெஸ்ஸிங்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது 100% கரெக்டாக ஆகும்ட்டு சொல்லலை. டிசிஷன் வந்து உங்களுடையது. இது நான் சொல்கிறேன், இதிலேருந்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா, 3 மாதம் ஒரு புக்கை திரட்டுங்க, இலக்கணத்தை படிங்க, ஆப்டிடியூடை பாருங்க, கிடைச்சிச்சா அப்படியே வந்து ஜிஎஸ்ஸை படிச்சுட்டு அந்த ஜிஎஸ் இருக்கா அந்த இதை படிச்சுட்டு போயிருங்க. இவ்வளோதான் நான் சொல்லுவேன், மற்றபடி வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். குரூப் 4 பேட்ச் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு சேர்ந்துக்கோங்க. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.